எழுத்தாளர் மகிழினி பாலா அவர்களின் உள்ளத்தை அள்ளித் தந்தேன். அத்தியாயம் 56. அலுவலக வேலையை முடித்துவிட்டு பவானியை அழைத்து செல்ல வீராசாமி கூட்டுறவு வங்கி அலுவலகத்திற்கு சென்றார். அவரை பார்த்ததும் பியூன் பெருமாள் மரியாதையுடன் எழுந்து, "வாங்க சார், பவானி மேடம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே கிளம்பிட்டாங்க" என்றார். "சரிங்க, சீக்கிரமா வீட்டுக்கு வர சொல்லியிருந்தேன், அதான் கிளம்பியிருப்பா" என்று கூறிவிட்டு அவரிடம் விடை பெற்று வெளியே வந்தார். வீட்டுக்கு செல்லும் வழியில் பலகார கடையில் வண்டியை நிறுத்தி பஜ்ஜி வடை வாங்கிக் கொண்டார். அங்கிருந்து பூக்கடைக்கு சென்று, "அண்ணா, வீட்டுக்கு பூ கொண்டு போய் கொடுத்தீங்களா?" என்று கேட்டார். "காலையிலே 11 மணிக்கு உதிரிப்பூ கொடுத்து அனுப்பிட்டனே" என்றார். "சரிண்ண" என்று தலையசைத்தவர் நேராக வீட்டை நோக்கி வண்டியை செலுத்தினார். வீட்டின் முன் வண்டியை நிறுத்திவிட்டு, "அலமோ" என்று அழைத்தபடியே உள்ளே நுழைந்தார். வாங்கி வந்த பலகாரங்களை மனைவியிடம் கொடுத்துவிட்டு சுற்றிலும் பார்வையை ஓட்டினார். "எங்கம்மா பவானி, இன்னும் வரலையா?" அலமேலு சுவரில் கடிகாரம் இல்லாததை பார்த்துவிட்டு, "இப்ப மணி எவ்வளவுங்க?" என்று கேட்டார். கைபேசியை பார்த்த வீராசாமி, 4 போது என்றார். அலமேலு சற்றே வருத்தத்துடன், "இந்த கடிகாரத்தை ரிப்பேருக்கு எடுத்துட்டு போகணும்னு காலையிலே நினைச்சேன். நீங்க கிளம்பும் போதே கொடுத்துருக்கலாம், நானும் மறந்துட்டேன். நேத்து ஒட்டடை அடிக்கும் போது லேசா மோதிருச்சு, அதுல என்ன ரிப்பேரோ தெரியல" என்று அலமேலு புலம்ப, "அத பத்தி இப்ப கவலைப்படாத, கடைக்கு கொண்டு போனா பார்த்து சரி பண்ணிருவாங்க" என்று ஆறுதல் கூறினார். சிறிது நேரம் அமைதியாக இருந்தவர் மீண்டும், "ஆமா, பவானி என்ன காணுமே" என்று கேட்டார். அந்த நேரத்தில் வாசல் திறக்கும் சத்தம் கேட்க பவானி உள்ளே வந்தாள். அவளை பார்த்ததும் வீராசாமியின் முகம் மலர்ந்தது. "இப்பதான் வரியாமா?" "ஆமாப்பா, ஆபீஸ்ல இருந்து சீக்கிரமாவே கிளம்பிட்டேன்." "அப்படியா? நான் உன்னை அழைச்சிட்டு வரலான்னு ஆபீஸ் போனேன். அங்க பியூன் நீ கிளம்பிட்டதா சொன்னாரு." ஒரு நொடி தடுமாறிய பவானி உடனே தன்னை சமாளித்துக் கொண்டாள். "வீட்டுக்கு வர வழியில என்னோட ஃப்ரெண்டு ரமாவை பார்த்தேன். இன்னைக்கு அவளுக்கு பிறந்த நாள். கோயிலுக்கு போகணும்னு ரொம்ப வற்புறுத்தினா. அதான் அவளோட கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்." அதை நம்பிய வீராசாமி, "சரிதம்மா" என்று இயல்பாக சொன்னார். ஆனால் பவானியின் உள்ளம் மட்டும் அமைதியாக இல்லை. "அப்பாடா, நல்ல வேலை, ஆபீஸ்ல வேலை இருந்ததுன்னு சொல்லியிருந்தா கண்டிப்பா அப்பாட்ட மாட்டியிருப்பேன். பொய் சொல்ல வேண்டிய நிலை வந்துருச்சே" என்று மனதுக்குள் பெருமூச்சு விட்டாள். வீராசாமி குளியல் அறைக்கு சென்று முகம் கை கால் கழுவிவிட்டு வெளியே வந்தார். ஹாலில் யோசனையாக நின்றிருந்த மகளை பார்த்து, "என்னம்மா இன்னும் அப்படியே நின்னுட்டு இருக்க? போய் குளிச்சுட்டு ரெடியாக, நேரமாச்சு" என்றார். அவ்வாறு சொல்லிவிட்டு வாசலுக்கு சென்று மாப்பிள்ளை வீட்டினர் வந்துவிட்டார்களா என்று எட்டி பார்த்தார். அந்த நேரத்தில் சமையலறையிலிருந்து வெளியே வந்த அலமேலு பவானி இன்னும் அங்கேயே நிற்பதை பார்த்து, "என்னம்மா வந்ததுல இருந்து அப்படியே நிக்கிற? போய் குளிச்சுட்டு பட்டுப்புடவை கட்டிக்கிட்டு தலை செவிட்டு சீக்கிரமா வா" என்றார். "சரிம்மா" என்று மெதுவாக சொன்ன பவானி குளியல் அறைக்கு சென்றாள். குளித்துவிட்டு வெளியே வந்தவள் வழக்கம் போல நைட்டியை எடுத்து போட்டுக்கொண்டு தலைமுடியை சீவிக்கொண்டே அமைதியாக அமர்ந்திருந்தாள். அப்போது அறைக்குள் வந்த அலமேலு அவளை பார்த்ததும், "இன்னும் கிளம்பாம உட்காந்துருக்கியா?" என்று கேட்டார். காலையில் வாங்கி வைத்திருந்த மல்லிகை பூவை எடுத்து கொடுத்து, "இந்த பூவை வச்சுக்கிட்டு புடவை கட்டிக்குமா" என்றார். பவானி குழந்தை போல முகம் சுளித்தபடி, "அம்மா, நான் சுடிதார் போட்டுக்கிறேனேம்மா" என்று கெஞ்சினாள். அலமேலு சிரிப்புடன் அவளை பார்த்தாலும் குரலில் உறுதி இருந்தது. "இல்ல, நீ எவ்வளோ கெஞ்சினாலும் எனக்கு புடவை தான் கட்டணும், அவ்வளவுதான்." மேலும் எதுவும் பேசாமல் சமையலறைக்கு திரும்பி சென்றார். வேறு வழியில்லாமல் பவானி அம்மா எடுத்து வைத்திருந்த பட்டுப்புடவையை அணியத் தொடங்கினாள். மனதில் 1000 எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தாலும் வெளியில் அவளது முகம் மட்டும் அமைதியாக இருந்தது. பவானி பட்டுப்புடவையை அணிந்து முடித்த போது வெளியிலிருந்து பேச்சு சத்தம் கேட்டது. அதே நேரத்தில் வீட்டின் முன் கார் வந்து நின்றது. வீராசாமி உடனே வாசலுக்கு சென்று பெண் பார்க்க வந்தவர்களை அன்புடன் வரவேற்று உள்ளே அழைத்து வந்தார். அவர்கள் ஹாலில் அமர்ந்ததும் சமையலறையில் கேசரி செய்து கொண்டிருந்த அலமேலு அடுப்பை அணைத்துவிட்டு மேலாக சிறிது நெய் ஊற்றி இறக்கினார். பிறகு அவசரமாக வெளியே வந்து, "வாங்க வாங்க" என்று கைகூப்பி அனைவரையும் வரவேற்றார். முதலில் குடிக்க தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தவர் மீண்டும் உள்ளே சென்று ஸ்வீட், காரம் ஆகியவற்றை 5 தட்டுகளில் அழகாக எடுத்து வைத்தார். பெண் பார்க்க வந்திருந்தவர்கள் 5 பேர். மாப்பிள்ளை இளம்பருதி, அவருடைய அப்பா கண்ணன், அம்மா மாதவி, அக்கா இளந்தளிர் மற்றும் அவருடைய கணவர் ராம்குமார். சிறிது நேரத்தில் அலமேலு சூடான கேசரியுடன் வீராசாமி வாங்கி வந்த பஜ்ஜி வடைகளையும் தட்டுகளில் வைத்து அனைவருக்கும் பரிமாறினார். அப்போது ராம்குமார், "முதல்ல பொண்ணை கூப்பிடுங்க" என்றார். வீராசாமி புன்னகையுடன், "சாப்பிடுங்க சாப்பிடுங்க,
பாப்பா இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வந்து ரெடி ஆகிட்டு இருக்கா. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா என்றார். அதற்கு மேல் எதுவும் பேசாமல் அவர்கள் பலகாரங்களை சுவைத்துக் கொண்டிருந்தனர். இதற்குள் சமையலறையில் டீ தயாராகி விட்டது. அலமேலு டம்ளர்களில் டீயை ஊற்றி ட்ரேயில் அடுக்கி வைத்து பவானியிடம் நீட்டினார். இது கொண்டு போய் எல்லாருக்கும் கொடுமா. ட்ரேயை பார்த்ததும் பவானியின் இதயம் வேகமாக துடிக்கத் தொடங்கியது. நான் நல்ல தம்பியை காதலிக்கிறேன். அத வீட்ல யாருக்கும் தெரியாது. இங்க எனக்காக பேரு மாப்பிளைய பெண் பார்க்க அழைச்சிருக்காங்க. நான் எப்படி அவங்க முன்னாடி போய் நிக்கிறது என்ற எண்ணமே அவளை பதற வைத்தது. முதல் முறையாக யாரோ தன்னை பெண் பார்க்க வந்திருக்கிறார்கள் என்ற உணர்வு அவளது பயத்தை இன்னும் அதிகப்படுத்தியது. ட்ரேயை வாங்காமல் தயங்கியவள், நானா கொண்டு போகணும் என்று மெதுவாக கேட்டாள். அலமேலு அவளை பார்த்து சிரித்தார். வேற யாரு கொண்டு போவாங்க? உன்ன பார்க்க தான் வந்திருக்காங்க. நீயே கொண்டு போய் எல்லாருக்கும் டீ கொடு. சிறிது இடைவெளிக்கு பிறகு, அதுக்கப்புறம் பெரியவங்க கால விழுந்து கும்பிட்டு வணக்கம் சொல்லிடு என்றார். அம்மாவின் வார்த்தைக்கு மறுப்பு சொல்ல முடியாமல் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையைப் போல தலையை மட்டும் ஆட்டிய பவானி ட்ரேயை இரு கைகளாலும் கவனமாக தூக்கிக் கொண்டாள். ஆனால் பயத்தில் அவளது கைகள் நடுங்கின. ஆனால் ட்ரேயும் லேசாக ஆடத் தொடங்கியது. அதை பார்த்த அலமேலு பதறி, பவானி பாத்துமா, பத்திரமா எடுத்துட்டு போ என்றார். பவானி ஆழ்ந்த மூச்சை இழுத்து விட்டு கொண்டு மெதுவாக நடக்க ஆரம்பித்தாள். அன்னம் நடப்பதைப் போல நிதானமாக அடிமேல் அடி வைத்து ஹாலுக்கு வந்தாள். அங்கிருந்த அனைவரும் அவளையே பார்த்து கொண்டிருந்தனர். அவள் மட்டும் குனிந்த தலையை நிமிராமல் ஒவ்வொருவரிடமும் டம்ளர்களை நீட்டினாள். அப்போது இளம் பருதியின் அக்கா எழுந்தலிர் மென்மையாக, பவானி, கொஞ்ச நிமிர்ந்து மாப்பிளைய பாருமா என்றார். மெல்லத் தலையை உயர்த்திய பவானி ஒரு கண்ணால் மாப்பிள்ளையை பார்த்தாள். ஒரு கணம் அவளது இதயம் துடிப்பதை நிறுத்தியது போல இருந்தது. நல்ல தம்பியா என்று நம்பிக்கையுடன் மீண்டும் நன்றாக பார்த்தாள். ஆனால் அடுத்த நொடியே அந்த நம்பிக்கை சிதறியது. அவர் நல்ல தம்பி இல்லை, முற்றிலும் புதிய முகம். அவளது முகத்தில் ஏமாற்றம் வெளிப்படையாக தெரிந்தது. அதை யாரும் கவனிக்கவில்லை. இளந்தளிர் புன்னகையுடன், நீ எங்க வேலை பார்க்கற என்று கேட்டார். கூட்டுறவு வங்கியில என்று சுருக்கமாக பதில் அளித்தாள் பவானி. அடுத்ததாக ராம்குமார், என்ன படிச்சிருக்கமா என்று கேட்டார். பிகாம் என்று சொல்லும்போதே காரணமே தெரியாமல் அவளது கண்கள் கலங்கின. கண்ணீரை மறைக்க முயன்றாலும் அது முடியவில்லை. இங்கு இன்னும் ஒரு நொடி கூட நிற்க முடியாமல் வேகமாக திரும்பி தனது அறைக்குள் சென்று விட்டாள். பவானி இங்கே உட்காருமா என்று இளந்தளிர் அழைத்த போதும் அவள் காதில் வாங்கிக் கொள்ளவில்லை. அவள் அறைக்குள் மறைந்ததும் வீராசாமி சங்கடமாக சிரித்தார். பாப்பாவுக்கு ரொம்ப கூச்சம், அதான் உள்ள போயிட்டா என்றார். ராம்குமார் புன்னகையுடன், அதெல்லாம் பரவாயில்ல, பொண்ணு மாப்பிளையும் கொஞ்ச நேரம் தனியா பேசிட்டுமே என்றார். அந்த வார்த்தைகளை கேட்டதும் அலமேலுவின் முகத்தில் தயக்கம் தெரிந்தது. ஆனால் மாப்பிள்ளை வீட்டினர் அன்போடு வற்புறுத்தியதால் வீராசாமி மனைவியை பார்த்து, பவானியை கூப்பிட்டு வா என்றார். பிறகு இளம் பருதியிடம், தம்பி, நீங்க முதல்ல மாடிக்கு போங்க என்று கூறினார். இளம் பருதி அமைதியாக மாடிக்கு சென்றார். அதே நேரத்தில் அறைக்குள் இருந்த பவானியிடம் அலமேலு, வாமா, உன்னை கூப்பிடுறாங்க என்றார். உடனே பவானி பிடிவாதமாக, நான் அவர்கிட்ட தனியா போய் பேச மாட்டேன் என்றாள். அதே சமயத்தில் அங்கே வந்த வீராசாமி, ஏம்மா என்று கேட்டார். எனக்கு முன்ன பின்ன தெரியாத ஒருத்தர்கிட்ட நான் தனியா பேச முடியாது. வீராசாமி அவள் அருகில் வந்து மெதுவாக, அவர் உன்னோட பேசணும்னு ஆசைப்படுறாரு, 2 வார்த்தை பேசிட்டு வந்துரு, அதுல தப்பே இல்ல என்றார். அப்பாவின் வார்த்தையை மீற மனம் வரவில்லை. வேறு வழியின்றி கனத்த மனத்துடன் பவானி மாடியை நோக்கி சென்றாள். கனத்த மனதுடன் மாடிக்கு சென்ற பவானி சிறிது தூரத்தில் நின்றிருந்த இளம் பருதியை பார்த்ததும் தயக்கத்துடன் நின்று விட்டாள். அவளை நோக்கி திரும்பிய இளம் பருதி மெதுவாக புன்னகைத்தார். உன் பேர் என்ன என்று கேட்டார். பவானி புருவம் சுருக்கினாள். என் பேரதான கீழே சொல்லிட்டனே என்றாள். அவர் சிரித்தபடி, பவானியா என்று உறுதிப்படுத்தி கேட்டார். ஆமா என்று தலையை மட்டும் அசைத்தாள். சில நொடிகள் அமைதி நிலவியது. பிறகு இளம்பருதி மெதுவாக பேசத் தொடங்கினார். என் பேர் இளம்பருதி, உன்னை எனக்கு பிடிச்சிருக்க. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா பவானி? எதிர்பாராத கேள்வியால் பவானி பதறிப்போனாள். பயத்தில் அவள் வேகமாக தலையை அசைத்தாள். அதை சம்மதமாக எடுத்துக்கொண்ட இளம்பருதியின் முகத்தில் மகிழ்ச்சி மலர்ந்தது. அப்படின்னா உனக்கு என்ன பிடிச்சிருக்குதானே என்று உற்சாகமாக கேட்டார். பவானி அவசரமாக விளக்க முயன்றாள். எனக்கு இப்ப திருமணம் செய்ய விருப்பம். அவள் சொல்லி முடிப்பதற்குள் கீழே இருந்த அலமேலுவின் குரல் கேட்டது.
பவானி! அம்மாவின் குரலைக் கேட்டதும் ஏற்கனவே பதற்றத்தில் இருந்த பவானி திடுக்கிட்டாள். தான் சொல்ல வந்ததை முழுமையாக சொல்ல முடியாமல் போனதையும் உணராமல் வேகமாக படிகளில் இறங்கி கீழே ஓடிவிட்டாள். அவள் பாதியிலேயே நிறுத்திய அந்த வார்த்தைகளை இளம்பரதி வேறு விதமாக புரிந்து கொண்டார். அவள் தலையசைத்ததும் பேசத் தொடங்கிய விதமும் திடீரென வெட்கப்பட்டு கீழே ஓடியதையும் பார்த்த அவர், அவளுக்கு இந்த திருமணத்துல சம்மதம்தான் போல என்று மனதிற்குள் நினைத்து கொண்டார். அவரது இதழ்களில் தன்னிச்சையாக ஒரு புன்னகை மலர்ந்தது. அந்த மகிழ்வோடு மெதுவாக படிகளில் இறங்கி ஹாலுக்கு வந்தார். அவரைக் கண்டதும் அனைவரின் பார்வையும் அவர் மீது திரும்பியது. ராம்குமார் புன்னகையுடன், என்ன தம்பி, பேசிட்டீங்களா என்று கேட்டார். இளம்பரதி எந்த தயக்கமும் இல்லாமல், ஆமா மாமா, பேசிட்டோம். எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல. எனக்கு பவானிய ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்களுக்கு சம்மதம்தான் என்றார். அவரது பதிலை கேட்டதும் கண்ணன், மாதவி, இளந்தளிர் ஆகியோரின் முகத்திலும் மகிழ்ச்சி தெரிந்தது. ராம்குமார் வீராசாமியை நோக்கி, அப்படின்னா எங்களுக்கு முழு சம்மதம். நீங்களும் ஒரு நல்ல நாள் பார்த்து எங்க வீட்டுக்கு வாங்க, அடுத்தடுத்த விஷயங்களை பேசிக்கலாம் என்றார். வீராசாமியின் முகம் சந்தோஷத்தில் மலர்ந்தது. ரொம்ப சந்தோஷம், கண்டிப்பா நல்ல நாள் பார்த்து வரோம் என்றார். சிறிது நேரம் மேலும் பேசிக் கொண்டிருந்த அவர்கள் விடை பெற்று கிளம்பினர். வாசல் வரை சென்ற அனைவரையும் அன்புடன் வழியனுப்பி வைத்தார் வீராசாமி. வீட்டுக்குள் திரும்பி வந்த அவரது மனம் முழுவதும் மகளின் திருமணம் நல்லபடியாக நடைபெறப் போகிறது என்ற மகிழ்ச்சியால் நிறைந்திருந்தது. ஆனால் பவானியின் மனதில் என்ன புயல் வீசிக்கொண்டிருக்கிறது என்பதை அங்கே இருந்த யாருமே அறிந்திருக்கவில்லை. அத்தியாயம் 57. அறைக்குள் நுழைந்த பவானி கதவை மெதுவாக சாற்றிவிட்டு அதில் சாய்ந்து நின்றாள். சில நிமிடங்களுக்கு முன்பு நடந்த அனைத்தும் அவள் மனக்கண்ணில் ஒன்றன் பின் ஒன்றாக விரிந்தன. மாப்பிள்ளை வீட்டினர் மகிழ்ச்சியுடன் சம்மதம் தெரிவித்து சென்றது. அப்பாவின் முகத்தில் தெரிந்த பெருமையும் சந்தோஷமும், அம்மாவின் பரபரப்பும் அனைத்தையும் நினைத்தவளுக்கு நெஞ்சுக்குள் ஏதோ இறுகிப் போனது. அடுத்த நொடியே அடக்கி வைத்திருந்த கண்ணீர் கரையை உடைத்த வெள்ளம் போல வழிந்தது. கண்ணீரை துடைக்க முயன்றாள். ஆனால் ஒவ்வொரு முறையும் துடைத்த போதும் அது மீண்டும் கண்களை நிரப்பியது. ஏன் என் வாழ்க்கை இப்படி ஒரு திருப்பம் எடுக்க வேண்டும் என்று மனதிற்குள் கதறினாள். சிறிது நேரம் அமைதியாக நின்றவள் மெல்ல அணிந்திருந்த பட்டுப்புடவையை மாற்றி நைட்டியை அணிந்தாள். தலையில் மனம் வீசிய மல்லிகைப் பூவை மெதுவாக கழற்றினாள். அந்த பூவை ஒரு கணம் கையில் வைத்து பார்த்தவள் அடுத்த நொடிய அருகிலிருந்த மேசையின் மீது வைத்து விட்டாள். அதை பார்த்ததும் அவளது கண்கள் மீண்டும் கலங்கின. முடியை வாரிக் கொண்டையாக போட்டுக்கொண்டு வெளியே செல்ல மனமில்லாமல் படுக்கையில் சாய்ந்தாள். அறைக்கு வெளியே சிரிப்பும் பேச்சு சத்தமும் கேட்டுக்கொண்டே இருந்தது. ஆனால் அந்த அறைக்குள் மட்டும் ஆழ்ந்த அமைதி. அந்த அமைதிக்கு சாட்சியாக இருந்தது அவளது கண்ணீர் மட்டுமே. மறுபுறம் மாப்பிள்ளை வீட்டினர் சம்மதம் தெரிவித்து சென்ற மகிழ்ச்சியில் வீராசாமியும் அலமேலுவும் உற்சாகமாக இருந்தனர். அலமேலு சூடாக இருந்த கேசரியை ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் அதிகமாக எடுத்து வீராசாமியிடம் நீட்டினார். இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் அதிகமா சாப்பிடுங்க, ஆனா சுகர் மாத்திரை போட மறந்துடாதீங்க என்றார் அக்கறையுடன். வீராசாமி சிரித்தபடியே கேசரியை சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். அவரது முகத்தில் தெரிந்த மகிழ்ச்சியை பார்த்த அலமேலுவின் மனமும் நிறைந்தது. அப்போதுதான் பவானி நினைவுக்கு வந்தாள். இன்னும் வெளியே வரலையே என்று நினைத்தவர் அவளை தேடி அறைக்கு சென்றார். கதவை திறந்ததும் படுக்கையில் அமைதியாக படுத்திருந்த மகளை பார்த்து பதறினார். ஏம்மா இந்த நேரத்திலே படுத்துட்ட? அவள் அருகில் வந்து நெற்றியில் கை வைத்து பார்த்தார். தலைவலிக்குதா? பவானி அவசரமாக கண்களை துடைத்துக் கொண்டு எழுந்து அமர்ந்தாள். அம்மாவுக்கு தன் அழுகை தெரியக்கூடாது என்பதற்காக முகத்தை திருப்பிக் கொண்டே, ஆமாமா, கொஞ்சம் தலைவலிக்குது என்றாள். மகளின் முகத்தை பார்த்த அலமேலுவுக்கு பரிதாபமாக இருந்தது. வா, வெளியே வா, உங்க அப்பா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. கேசரி கூட 2 தடவை எடுத்து சாப்பிட்டாரு என்று சிறிது சிரித்தபடியே தொடர்ந்தார். நீயும் கொஞ்சம் கேசரி சாப்பிட்டு சூடா டீ குடி, தலைவலி குறைஞ்சிடும். இதற்கு மேல் அறைக்குள் இருந்தால் அப்பாவும் வந்து விசாரிப்பார் என்று எண்ணிய பவானி விருப்பமில்லாமல் எழுந்தாள். முகம் கழுவி விட்டு வெளியே வந்தவளுக்கு அலமேலு ஒரு தட்டில் கேசரியும் 1 டம்ளர் சூடான டீயும் கொண்டு வந்து வைத்தார். இந்தா, முதல்ல இதை சாப்பிட. பவானி தலையசைத்தாள். வேண்டாமா, டீ மட்டும் போதும். அவள் டீயை மட்டும் கையில் எடுத்துக்கொண்டதை பார்த்த வீராசாமி ஆச்சரியமடைந்தார். ஏம்மா, உனக்கு தானே கேசரி ரொம்ப பிடிக்கும், எனக்கு ஏன் வேண்டாம்னு சொல்ற என்று கேட்டபடியே 1 ஸ்பூன் கேசரியை எடுத்து மகளுக்கு ஊட்ட முயன்றார். பவானி மெதுவாக விலகிக் கொண்டாள். வேண்டாப்பா, தலை ரொம்ப வலிக்குது. அவளது குரலில் இருந்த சோர்வு
வீராசாமியின் மனதை நெருடியது. எப்போதும் விரும்பி சாப்பிடும் மகள் இன்று கேசரியை தொடக்கூட விரும்பாதது அவருக்கு வியப்பாக இருந்தது. அதை தலைவலியின் காரணமாகவே என்னை அமைதியாகிவிட்டார். டீயை குடித்து முடித்த பவானி மீண்டும் அறைக்குள் செல்ல எழுந்தாள். அதை பார்த்த அலமேலு, இப்பதான் பொழுது சாயுது, இந்த நேரத்தில் படுக்கக்கூடாதுமா என்றார். ஆனால் பவானி பதில் சொல்லவில்லை. அமைதியாக அறைக்குள் சென்று கதவை சாற்றிக் கொண்டாள். அவளை பார்த்தபடி நின்ற அலமேலு மெதுவாக பெருமூச்சு விட்டார். தலைவலி ரொம்ப அதிகமா இருக்குமோ? உடம்பு சரியில்லாதப்ப இதெல்லாம் பார்க்கக்கூடாது, கொஞ்சம் தூங்குனா சரியாயிடும் என்று மனதை தேற்றிக் கொண்டார். அறைக்குள் மீண்டும் தனிமையில் அமர்ந்த பவானியின் மனம் மட்டும் அமைதியாகவில்லை. என்னோட காதல் இவ்வளவு சீக்கிரமா முடிஞ்சு போயிடுமா? நல்ல தம்பியின் முகம் அவள் நினைவில் மீண்டும் மீண்டும் தோன்றியது. அவரை மறக்க மனம் சம்மதிக்கவில்லை. அதே நேரத்தில் அப்பாவின் மகிழ்ச்சியான முகமும் அவள் கண்முன் நின்றது. ஒரு புறம் காதல், மறுபுறம் பெற்றோரின் ஆசை. இதை தேர்ந்தெடுப்பது? எந்த முடிவை எடுத்தாலும் யாரோ ஒருவரின் மனம் உடையும். அந்த எண்ணமே அவளை உள்ளுக்குள் நொறுக்கிக் கொண்டிருந்தது. அழுதழுது களைத்த கண்கள் மெதுவாக மூடிக்கொண்டன. மனதில் 1000 குழப்பங்களோடு எப்போது உறங்கினாள் என்பதே அவளுக்கு தெரியவில்லை. மாலை நேரம் மெல்ல இரவாக மாறிக்கொண்டிருந்தது. பள்ளி முடிந்து பரமேஷ் வீட்டிற்குள் நுழைந்தவுடன், அம்மா பசிக்குது என்று வழக்கம் போல் குரல் கொடுத்தாள். அலமேலு சிரித்தபடி, இரு, உனக்காக தான் பலகாரம் எடுத்து வச்சிருக்கேன் என்று ஒரு தட்டில் பஜ்ஜி வடை வைத்து கொடுத்தார். பசியோடு வந்த பரமேஷ் மனதில் எந்த கவலையும் இல்லாமல் ஆர்வமாக சாப்பிட ஆரம்பித்தாள். அவளது உலகம் இன்னும் பள்ளியும் நண்பர்களும் விளையாட்டும்தான். காதல், கல்யாணம், வாழ்க்கையின் சிக்கல்கள் இவற்றில் எதுவும் அவளது மனதை இன்னும் தொட்டிருக்கவில்லை. அதனால் அம்மா கொடுத்த பலகாரத்தை ரசித்து சாப்பிட்டு முடித்தாள். சிறிது நேரத்தில் வீராசாமியும் பார்கவியை அழைத்து கொண்டு வீட்டிற்கு வந்தார். பாரு, முதல்ல போய் முகம் கை கால் கழுவிட்டு வா என்றவர் அவளுக்காகவும் பலகாரத்தை எடுத்து வைத்தார். பார்கவி மகிழ்ச்சியுடன் சாப்பிடத் தொடங்கினாள். அவள் சாப்பிடுவதை பார்த்து கொண்டிருந்த வீராசாமியின் முகத்தில் ஒரு நிறைவு தெரிந்தது. பிள்ளைகளுக்கு பிடித்ததை வாங்கி கொடுத்து அவர்கள் ஆசையுடன் சாப்பிடுவதை ரசிப்பது, அது பெற்றோருக்கு கிடைக்கும் சிறிய மகிழ்ச்சிகளில் ஒன்று. அந்த மகிழ்ச்சியை முழுமையாக அனுபவித்துக் கொண்டிருந்தார் அவர். இதற்குள் அலமேலு இரவு உணவை தயாரித்து முடித்தார். எல்லாரும் வாங்க, சாப்பிடலாம் என்று அழைத்தார். வீராசாமி மகள்களுடன் சேர்ந்து உணவருந்த அமர்ந்தார். அப்போது அலமேலு அறையில் தூங்கிக் கொண்டிருந்த பவானியை எழுப்பச் சென்றார். மெல்ல அவளது தோளை தொட்டு, பவானி, எழுந்திரமா, சாப்பிடலாம் என்றார். தூக்க கலக்கத்தில் கண் திறந்த பவானி, எனக்கு சாப்பாடு வேண்டாமா என்று மெதுவாக சொன்னாள். அலமேலு அவள் அருகில் அமர்ந்தார். ஏம்மா, இன்னைக்கு ஒன்னா பொண்ணு பார்த்துட்டு போயிருக்காங்க, அதனால எங்க எல்லாரையும் விட்டுட்டு போயிட போறோன்னு நினைச்சு கவலைப்படுறியா? பவானி பதில் எதுவும் சொல்லவில்லை. அவளது அமைதியை தவறாக புரிந்து கொண்ட அலமேலு அன்போடு அவளது தலைமுடியை வருடினார். நாம பொண்ணா பிறந்துட்டோம், ஒரு நாள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு புகுந்த வீட்டுக்கு போகத்தான் வேணும், அதுக்காக சாப்பிடாம இருக்கக்கூடாது. சிறிது நேரம் கழித்து மீண்டும் சொன்னார். நீ இப்படி சாப்பிடாம இருந்தா உங்க அப்பா ரொம்ப வருத்தப்படுவாரு. வாமா, கொஞ்சமாவது சாப்பிடு. அம்மாவின் அன்பான வற்புறுத்தலை மறுக்க முடியாமல் பவானி எழுந்து வெளியே வந்தாள். அவளை பார்த்ததும் வீராசாமி அக்கறையுடன், என்னம்மா, தலைவலி இப்ப பரவாயில்லையா என்று கேட்டார். இப்ப கொஞ்சம் பரவாயில்லப்பா என்று புன்னகைக்க முயன்றாள். ஆனால் அந்த புன்னகை அவளது உதடுகளை தாண்டவில்லை. கை கழுவி விட்டு அனைவருடனும் அமர்ந்தாள். தட்டில் பரிமாறப்பட்ட உணவை பார்த்து கொண்டே இருந்தாள். அலமேலு, சாப்பிடுமா என்று நினைவூட்டிய பிறகுதான் 2-3 வாய் சாப்பிட்டாள். அதற்கு மேல் அவளால் முடியவில்லை. போதுமா என்று மெதுவாக சொல்லிவிட்டு எழுந்து மீண்டும் அறைக்குள் சென்றாள். வீராசாமி அவளை பார்த்தபடியே இருந்தார். தலைவலி இன்னும் சரியாகல போல என்று கவலையுடன் கூறினார். ஆமாங்க, நாளைக்கு காலையில சரியாயிடும் என்று அலமேலு அவரை சமாதானப்படுத்தினார். ஆனால் அவர்களுக்கு தெரியாத ஒன்று இருந்தது. பவானியை வாட்டியது தலைவலி அல்ல, அவளது மனவேதனை. அவள் முன்பு போல் இல்லை. இரவு உணவுக்கு பிறகு சமையல் அறையில் அம்மாவுக்கு உதவியாக இருப்பதும் குறைந்துவிட்டது. வீட்டில் எல்லோருடனும் சிரித்து பேசி கலகலப்பாக இருப்பதும் மாறிப் போயிருந்தது. இந்த மாற்றத்தை வீராசாமியும் அலமேலுவும் கவனித்திருந்தாலும் அதற்கான காரணத்தை மட்டும் அறிந்திருக்கவில்லை. நல்ல தம்பி மீது மலர்ந்த காதல் மெல்ல மெல்ல பவானியை மாற்றிக் கொண்டிருந்தது. அதை அவளது இதயம் மட்டுமே அறிந்திருந்தது. பவானி முன்பு போல வீட்டில் யாரிடமும் மனம் விட்டு பேசுவதில்லை, சரியாக சாப்பிடுவதும் இல்லை. மகளிடம் ஏற்பட்ட இந்த மாற்றத்தை வீராசாமியும் அலமேலுவும் கவனிக்காமல் இல்லை.
ஆனால் அது வயதுக்கே உரிய மனநிலையா, அலுவலக பணிச்சுமையா என்றுதான் நினைத்தார்களே தவிர, அதற்கு பின்னால் வேறு காரணம் இருக்கலாம் என்று அவர்கள் யோசிக்கவில்லை. இதற்கிடையில் பவானியின் வாழ்க்கை வேறு திசையில் நகர்ந்து கொண்டிருந்தது. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நல்ல தம்பியை சந்திப்பதும் அவருடன் நேரம் செலவிடுவதும் அவளது வாழ்க்கையின் ஒரு பகுதியாகவே மாறிவிட்டது. அவருடன் பேசும் ஒவ்வொரு நொடியும், அவர் சிரிக்கும் ஒவ்வொரு தருணமும் அவளது மனதில் 1000 கனவுகளை விதைத்துக் கொண்டிருந்தது. மறுபுறம் இளம்பருதி வீட்டில் திருமணப் பேச்சை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல ஆவலுடன் காத்திருந்தனர். அவ்வப்போது வீராசாமியை தொடர்பு கொண்டு, எப்ப வர சொல்லலாம், உங்களோட முடிவை சொல்லுங்க என்று நினைவூட்டிக் கொண்டே இருந்தனர். வீராசாமிக்கும் சென்று பேச வேண்டும் என்ற ஆசை இருந்தது. ஆனால் அலுவலக வேலைகள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருந்ததால் அதற்கான நேரம் அமையவில்லை. அலமேலவும் அவ்வப்போது, ஏனோ இந்த கல்யாண விஷயம் மட்டும் தள்ளிக்கிட்டே போகுது என்று மனதிற்குள் கவலைப்பட்டுக் கொள்வார். இப்படியே 2 வாரங்கள் கடந்து போயின. அலுவலகத்திலும் பவானியின் மனம் முழுமையாக வேலையில் இல்லை. அவளது பார்வை தன்னையும் அறியாமல் நல்ல தம்பியை தேடி செல்லும். அவரும் அவளை பார்க்கும் போதெல்லாம் மெல்லிய புன்னகையால் பதில் சொல்வார். யாருக்கும் புரியாதபடி கண்களாலேயே இருவரும் பல கதைகள் பேசிக்கொண்டனர். அந்த சிறிய பார்வை பரிமாற்றங்களை பவானியின் நாளை முழுவதும் மகிழ்ச்சியாக மாற்றிவிடும். வீட்டில் இருந்தாலும் அலுவலகத்தில் இருந்தாலும் மனம் முழுவதும் நல்ல தம்பியின் நினைவுகளை, அவருடன் வாழப்போகும் எதிர்காலத்தை மனதிற்குள் எண்ணி எண்ணி மகிழ்ந்தாள். ஆனால் பவானியின் காதல் உண்மையானது. நல்ல தம்பியின் காதல் மட்டும் அப்படி அல்ல. அவர் காதலிப்பது போல நடித்துக் கொண்டிருந்தார். பவானியின் அன்பையும் நம்பிக்கையையும் பயன்படுத்தி தனது ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் அவரது நோக்கம். அதற்காக பொய் சொல்லவும் தயங்கவில்லை. அந்த பொய்களை உண்மை என நம்ப வைக்கும் அளவுக்கு இயல்பாக நடிக்கவும் தெரிந்திருந்தது. மெல்ல மெல்ல பவானியின் மனதை தனது பக்கம் திருப்பிக் கொண்டார். கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும் என்பார்கள். அதுபோல தனது இனிமையான பேச்சாலும் அன்பான நடிப்பாலும் அவளது முழு நம்பிக்கையையும் வென்றுவிட்டார். அதன் பிறகுதான் அடுத்த கட்ட திட்டத்தை செயல்படுத்த நினைத்தார். பல முறை, ஒரு நாள் வெளியே ஹோட்டலுக்கு போயிட்டு வரலாமே என்று கேட்டிருந்தார். முதலில் தயங்கிய பவானி பிறகு அவர் மீது வைத்திருந்த நம்பிக்கையால் சம்மதித்தாள். அவளது சம்மதம் கிடைத்ததும் நல்ல தம்பியின் மனதில் ஒரு திருப்தி. ஆனால் விதி உடனே அவருக்கு சாதகமாக அமையவில்லை. 2-3 முறை முயன்றும் ஏதோ ஒரு காரணத்தால் திட்டம் கைகூடாமல் போனது. ஏமாற்றமடைந்தாலும் அவர் பின்வாங்கவில்லை. இறுதியாக அவர் எதிர்பார்த்த அந்த நாளும் வந்தது. அது நல்ல தம்பியின் நல்ல நேரமா அல்லது பவானியின் கெட்ட நேரமா, அதை முடிவு செய்ய போவது காலம்தான். அன்று ஞாயிற்றுக்கிழமை. வீடு முழுவதும் வழக்கத்தை விட சற்று அமைதியாக இருந்தது. 3 பிள்ளைகளும் விடுமுறை என்பதால் தாமதமாகவே எழுந்தனர். அலமேலு சமையலறையில் காலை உணவை தயாரித்துக் கொண்டிருந்தார். அப்போது வீராசாமியின் கைபேசி ஒலித்தது. அழைப்பை ஏற்ற அவர் சில நொடிகள் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார். பேசி முடித்ததும் அவரது முகம் வாடிப்போனது. உறவினரான பெரியப்பா முறையில் இருந்த வயதான ஒருவர் காலமானதாக தகவல் வந்திருந்தது. உடனே ஊருக்கு புறப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. பரமேஸ்வரை அழைத்தவர் தாங்கள் ஊருக்கு செல்வதாக சொல்லிவிட்டு கிளம்ப தேவையான வேலைகளை அவசரமாக செய்யத் தொடங்கினார். அத்தியாயம் 58. அலமேலு பேசிக்கொண்டே அறைக்குள் வந்தார். அம்மாவின் குரலை கேட்டதும் பவானியும் பரமேஸ்வரியும் அவசரமாக எழுந்தனர். வீராசாமியும் அலமேலுவும் ஊருக்கு புறப்பட தயாரானார்கள். பவானி, வாமா, நாங்க கிளம்புறோம், வந்து கேட்டை போட்டிரு என்று அலமேலு அழைத்தார். பவானியும் அவர்களுக்கு பின்னால் வெளியே வந்தாள். வாசல் வரை வந்து பெற்றோரை வழி அனுப்பியவள் அவர்கள் கிளம்பி சென்றதும் கேட்டை பூட்டிவிட்டு சாவியை எடுத்துக்கொண்டு வீட்டுக்குள் வந்தாள். சாவியை மேசையின் மீது வைத்துவிட்டு 2 கைகளையும் மேலே தூக்கி உடலை நன்றாக நீட்டி சோம்பல் முறித்தாள். பிறகு நேராக குளிக்கச் சென்றாள். சிறிது நேரத்தில் தலைக்கு குளித்துவிட்டு வெளியே வந்தாள். ஈரமாக இருந்த தலைமுடியை துணியால் துடைத்தபடி வாசல் அருகே நின்று காற்றில் சிறிது நேரம் உலரவிட்டாள். பின்னர் பரமேஸ்வரியை பார்த்து, பரமோ, நீயும் போய் குளிச்சிடுவா, அப்புறம் டிஃபன் சாப்பிடலாம் என்றாள். பரமேஷ் உடனே முகம் சுளித்தாள். இன்னைக்கு பள்ளிக்கூடம் லீவ் தானக்கா, இன்னைக்கு மட்டும் டிஃபன் சாப்பிட்டதுக்கு பிறகு குளிக்கிறனே, பிளீஸ்கா என்று கெஞ்சினாள். பவானி சிரித்தாள். சாரி, முதல்ல பார்கவி எழுப்பிடு, அவளுக்கு சாப்பிட நேரமாச்சு என்றாள். பரமேஷ் அறைக்குள் சென்று, பாரு எழுந்துரு, காலையில ஆயிடுச்சு என்று மெதுவாக உலுக்கினாள். போர்வைக்குள் முகத்தை மறைத்து கொண்ட பார்கவி, இருங்கம்மா, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வரனே என்று முணுமுணுத்தவாறே மீண்டும் போர்வையை இழுத்து பொருத்தி கொண்டாள்.
அதை பார்த்த பரமேஷுக்கு சிரிப்பு வந்து விட்டது. சிரித்தபடியே ஹாலுக்கு சென்று தொலைக்காட்சியை இயக்கிவிட்டு அமர்ந்தாள். தலைமுடியை துடைத்தபடி வந்த பவானி, "ஏன் தனியா சிரிக்கிற?" என்று கேட்டாள். பரமேஷ் சிரிப்பை அடக்கிக் கொண்டு, "பார்கவிய எழுப்பிட்டேன். இன்னும் அம்மா தான் எழுப்புறாங்கன்னு நினைச்சு இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வரமான்னு சொல்லிட்டு திரும்ப படுத்துட்டா" என்றாள். அதை கேட்ட பவானியும் சிரித்தாள். "சரி, அவ தூங்கட்டும். வா, நம்ம டிஃபன் சாப்பிடலாம்." "நீ சாப்பிடுக்கா, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடுறேன்." "சரி" என்று கூறிவிட்டு பவானி கை கழுவி வந்து இட்லியை தட்டில் எடுத்து சாப்பிட ஆரம்பித்தாள். சாப்பிடும்போது தண்ணீர் குடிக்கும் பழக்கம் பவானிக்கு இல்லை. சாப்பிடுவதற்கோ முன்போ அல்லது சாப்பிட்டு முடித்த பிறகோதான் தண்ணீர் குடிப்பாள். அந்த பழக்கம் கல்லூரியில் விடுதியில் தங்கி படித்தபோது தோழிகளிடமிருந்து அவளுக்கு பழகியது. அதனால் இன்று சாப்பிட வரும்போதும் தண்ணீர் எடுத்து வரவில்லை. 2 இட்லி சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுதே திடீரென புறையேறியது. "அடடா, இது என்ன?" என்று தன்னைத்தானே நினைத்து கொண்டாள். உடனே மனதில் இன்னொரு எண்ணம் தோன்றியது. "விக்கல் வந்தா யாரும் நினைக்கிறாங்கன்னு சொல்லுவாங்களே, புறையேறினாலும் அப்படித்தானா?" என்று சிரித்தபடி யோசித்தாள். "ஏதே எப்படியோ, யாரோ நம்ம நினைச்சிட்டு இருப்பாங்க போல" என்று மனதிற்குள் சொல்லிக்கொண்டு எழுந்து சென்று தண்ணீர் குடித்தாள். அந்த நேரத்தில் சார்ஜில் போட்டிருந்த அவளது கைபேசி ஒலித்தது. "இப்போதான் சார்ஜ் போடுறேன், அதுக்குள்ள யாரு?" என்று நினைத்தபடி போனை எடுத்து பார்த்தாள். திரையில் தெரிந்த பெயரை பார்த்ததும் அவள் சற்று திடுக்கிட்டாள். அப்போதுதான் முந்தைய நாள் அவர் கூறிய வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன. "நாளைக்கு ஆபீஸ்க்கு லீவ் தானே, வீட்ல ஏதாவது சொல்லிட்டு வா, கொஞ்சம் வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு சினிமாக்கும் போயிட்டு வரலாம்." அப்போது பயத்துடன், "எங்க அம்மாக்கு தெரிஞ்சா அடிச்சிருவாங்க சார், எனக்கு பயமா இருக்கு" என்று சொல்லி இருந்தாள். ஆனால் அவர் விடாமல், "கண்டிப்பா வரணும்" என்று வற்புறுத்தி இருந்தார். அந்த நினைவோடு அழைப்பை ஏற்றாள். "ஹலோ சார்." மறுமுனையில் நல்ல தம்பியின் குரல் கேட்டது. "சீக்கிரமா கிளம்பி ஆபீஸ்க்கு வந்துரு." அவ்வளவுதான். பவானி ஏதாவது பதில் சொல்லும் முன்பே அவர் அழைப்பை துண்டித்து விட்டார். கைபேசியை பார்த்தபடி சில நொடிகள் அப்படியே நின்றாள். என்ன செய்வது என்று முடிவெடுக்க முடியாமல் மனம் குழம்பியது. அவள் யோசனையுடன் நிற்பதை பார்த்த பரமேஷ், "என்னக்கா, யாரு போன்?" என்று கேட்டாள். ஒரு கணம் யோசித்த பவானி, "எங்க ஆபீஸ்ல இருக்க மேடம் தான், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கா, முடிச்சிட்டு வர சொல்றாங்க" என்று பொய் சொன்னாள். பரமேஷுக்கு அதில் எந்த சந்தேகமும் வரவில்லை. "சரிக்கா, ஆபீஸ் பக்கத்துல தானே இருக்க, போயிட்டு வேலையை முடிச்சிட்டு சீக்கிரம் வந்துரு" என்றாள். அந்த வார்த்தைகளை பவானிக்கு துணிச்சலை தந்தன. "சரி, நீயும் பார்க்கவையும் பத்திரமா இருங்க, நான் சீக்கிரமே வந்துடுறேன்" என்று கூறிவிட்டு அறைக்குள் சென்றாள். தனக்கு பிடித்த புடவையை அணிந்து அவசரமாக வெளியே கிளம்பினாள். அவள் சென்றதும் பரமேஷ் மீண்டும் அறைக்குள் சென்று, "பாரு, எழுந்துரு, முகம் கழுவிட்டு வா, சாப்பிட நேரமாச்சு" என்று அழைத்தாள். பரமேஷ் இட்லியை தட்டில் வைத்து தேங்காய் சட்னியை ஊற்றி கொடுத்து, "அம்மாவும் அப்பாவும் தாத்தா பாட்டி வீட்டுக்கு போயிருக்காங்க, முதல்ல சாப்பிடு" என்றாள். தட்டை பார்த்த பார்கவி முகத்தை சுழித்தாள். "இன்னைக்கும் இட்லியும் தேங்காய் சட்னியுமா? இன்னைக்கு லீவ் தானே, வேற ஏதாவது செஞ்சிருக்கலாமே" என்று சலிப்புடன் கூறினாள். பரமேஷ் சிரித்தாள். "அப்படின்னா தோசை ஊத்தி தரட்டுமா?" அதற்குள் பார்கவி இரு கைகளையும் அசைத்தாள். "ஐயோ, தோசையா? அதத்தான் நேத்து சாப்பிட்டோமே." அவள் சொல்லி முடிக்கவும் பரமேஷ் சிரிப்பை அடக்கிக் கொண்டு, "அம்மா வந்ததும் இதையே சொல்ல, நாளைக்கு 2 வதை சேர்த்து வாங்குவ" என்று நக்கலாக சொன்னாள். பார்கவி அவளை ஒரு முறை முறைத்து பார்த்தாள். "சாரி, இன்னைக்கு இதையே சாப்பிடுறேன்" என்று முணுமுணுத்தபடியே இட்லியை சாப்பிட ஆரம்பித்தாள். சாப்பிட்டு முடித்தவள் கை கழுவி விட்டு ஹாலுக்கு வந்து தொலைக்காட்சியின் முன் அமர்ந்தாள். சுற்றிலும் பார்வையை ஓட்டியவள், "பவானி அக்காவை காணோம், அவங்களும் ஊருக்கு போயிட்டாங்களா?" என்று கேட்டாள். பின்னர் குழந்தைத்தனமாக, "இன்னைக்கு ஸ்கூலுக்கு லீவ் தானே, நம்மளையும் கூட்டிட்டு போயிருக்கலாமே" என்றாள். பரமேஷ் சிரித்தாள். "அடே, கல்யாணமோ விசேஷமானதான் கூட்டிட்டு போவாங்க, அப்பாவும் அம்மாவும் காரியத்துக்கு தான் போயிருக்காங்க, அதுக்கு நம்மள எதுக்கு கூட்டிட்டு போவாங்க?" "அப்பா பவானி அக்கா?" "ஆபீஸ்ல இருந்து போன் வந்துச்சான், கொஞ்சம் வேலை இருக்குன்னு போயிருக்கா." "ஓ, அப்படியா?" என்று தலையசைத்த பார்கவி மீண்டும் தொலைக்காட்சியை பார்த்தாள். சில நொடிகளிலேயே, "அக்கா, கிரிக்கெட் மேட்ச் போடு" என்று ரிமோட்டை கேட்டாள். பரமேஷ் உடனே, "இப்பதான் படம் பார்க்க உட்காந்தேன், அதுக்குள்ள சேனல் மாத்தணுமா?" என்று அழுத்து கொண்டாள். "இந்தா ரிமோட், நீயே மாத்திக்கோ" என்று ரிமோட்டை அவளிடம் கொடுத்தாள். அப்போது பவானி கிளம்பும்போது கூறியிருந்தது நினைவுக்கு வந்தது. உடனே எழுந்து சென்று கேட்டை பூட்டிவிட்டு மீண்டும் வீட்டுக்குள் வந்தாள். அறைக்குள் சென்ற பரமேஷின் பார்வை சார்ஜரில் இருந்த பவானியின் கைபேசியில் விழுந்தது. கிளம்பும் முன் பவானி கூறியிருந்தாள், "பரமு, போன்ல சார்ஜ் கம்மியா இருக்கு, சார்ஜ்ல போட்டுட்டு போறேன்,
முழுசா ஏறனதும் ஆஃப் பண்ணிடு. நான் லேட் ஆனா ஆஃபீஸ் லேண்ட்லைன்ல இருந்து உனக்கு ஃபோன் பண்றேன் என்று கூறியிருந்தாள். இப்போது சார்ஜ் முழுமையாக ஏறி இருந்தது. சார்ஜரை அணைத்துவிட்டு கைபேசியை எடுத்தாள். பிறகு அதில் தனக்கு பிடித்த திரைப்படத்தை இயக்கி கட்டிலில் சாய்ந்தபடி ரசிக்கத் தொடங்கினாள். அதே நேரத்தில் பவானி கூட்டுறவு வங்கிக்குள் நுழைந்தாள். விடுமுறை நாள் என்பதால் அலுவலகம் முழுவதும் அமைதியாக இருந்தது. சுற்றிலும் பார்த்தவள், இன்னைக்கும் சார் மட்டும்தானே வந்திருக்காரு என்று மனதிற்குள் நினைத்தபடியே உள்ளே சென்றாள். அவளை பார்த்ததும் நல்ல தம்பியின் முகம் மலர்ந்தது. வாப்பா வா என்று மிகுந்த பாசத்துடன் வரவேற்றார். அவரது முகத்தில் இருந்த மகிழ்ச்சியை பார்த்த பவானிக்கு சற்று வெட்கமாக இருந்தது. அவள் அமைதியாக தன் இருக்கையில் அமர்ந்தாள். நல்ல தம்பி அவள் அருகில் வந்து நின்றார். நீ வருவனு ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா இருக்க முடியல என்று மெதுவாக சொன்னார். அதை கேட்டு பவானி வெட்கத்துடன் புன்னகைத்தாள். அடுத்த நொடியே அவர் அவளது கைகளை பிடித்தார். எதிர்பாராத அந்த செயலில் பவானி திடுக்கிட்டாள். அவர் அவளை மெதுவாக அணைத்துக் கொண்டார். அன்பின் பெயரில் அவளது நெற்றியிலும் கன்னத்திலும் முத்தமிட்டார். எல்லாமே எதிர்பாராமல் நடந்ததால் பவானிக்கு ஒரு கணம் என்ன செய்வதென்றே புரியவில்லை. சில நொடிகளுக்கு பிறகு அவர் இயல்பாக பின்வாங்கி, வா வெளியே போய் ஏதாவது சாப்பிட்டு வரலாம் என்றார். அவள் பதில் சொல்லும் முன்பே அலுவலகத்தை பூட்டிவிட்டு வெளியே நடக்கத் தொடங்கினார். வேறு வழியில்லாமல் பவானியும் அவரை பின்தொடர்ந்தாள். வழியிலிருந்த பூக்கடையில் வண்டியை நிறுத்திய நல்ல தம்பி மனம் வீசும் மல்லிகை பூவை வாங்கி கொடுத்தார். அதை மகிழ்ச்சியுடன் வாங்கிய பவானி தலைமுடியில் சூடிக்கொண்டு மீண்டும் இருசக்கர வாகனத்தில் ஏறினாள். அவர்கள் புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே வானம் இருண்டது. மெல்ல தூறலாக தொடங்கிய மழை சிறிது நேரத்திலேயே பலமாக பெய்ய ஆரம்பித்தது. ஹோட்டலை அடைவதற்குள் இருவரும் முழுவதுமாக நனைந்து விட்டனர். நல்ல தம்பி அமைதியாக வண்டியை நிறுத்தினார். அவர் முன்கூட்டியே அங்கே ஒரு அறையை முன்பதிவு செய்து வைத்திருந்தார். அதை பற்றி பவானியிடம் முன்பே எதுவும் சொல்லவில்லை. மழையில் நனைந்த அவளை பார்த்தவர், ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிருக்கு, ஃபேன்ல கொஞ்ச நேரம் காஞ்சது கிளம்பிடலாம் என்று சாதாரணமாக சொன்னபடி ஹோட்டலுக்குள் அழைத்து சென்றார். பவானியும் சந்தேகம் எதுவுமின்றி அவரை பின்தொடர்ந்தாள். அத்தியாயம் 59. நல்ல தம்பியின் தொலைபேசி அழைப்பு வந்தவுடன் காதல் மயக்கத்தில் இருந்த பவானி வேறு எதையும் யோசிக்காமல் அவசரமாக அலுவலகத்திற்கு புறப்பட்டாள். அன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் அலுவலகம் முழுவதும் வெறிச்சொடி அமைதியாக இருந்தது. வார நாட்களில் ஊழியர்களின் பேச்சு சத்தமும் கோப்புகளின் சலசலப்பும் தொலைபேசி அழைப்புகளும் ஒலித்துக் கொண்டிருக்கும் அந்த அலுவலகம் இன்று ஆள் அரவமின்றி அமைதியில் மூழ்கியிருந்தது. அந்த அமைதி பவானிக்கு சற்றே புதிதாக தோன்றினாலும் நல்ல தம்பி அழைத்திருக்கிறார் என்ற எண்ணமே அவளது மனதில் அதிகமாக இருந்தது. ஏதாவது முக்கியமான ஆபீஸ் வேலையா இருக்கும், அதனாலதான் என்ன மட்டும் வர சொல்லியிருப்பார் என்று நினைத்தபடியே உள்ளே நுழைந்தாள். அவளை பார்த்தவுடன் நல்ல தம்பியின் முகத்தில் மகிழ்ச்சி பொங்கியது. வந்துட்டியா பவானி, உனக்காக தான் காத்திருந்தேன் என்று புன்னகையுடன் கூறியவர் அவள் அருகில் வந்து நின்றார். பவானி வெட்கத்துடன் புன்னகைத்தாள். வேலைன்னு சொன்னீங்களே சார், என்ன வேலை என்று அப்பாவியாக கேட்டாள். அவசரம் ஒண்ணுமில்ல, முதல்ல உன்னை பார்க்கணும்னு தான் தோணுச்சு என்று மெதுவாக கூறிய நல்ல தம்பி காதலின் பெயரில் அவளது கைகளை பற்றினார். எதிர்பாராத அந்த நெருக்கத்தில் பவானி சற்று திகைத்தாலும் அவர் மீது வைத்திருந்த நம்பிக்கையால் எதுவும் சொல்லாமல் அமைதியாக நின்றாள். அடுத்த நொடியே நல்ல தம்பி அவளை அணைத்துக் கொண்டு நெற்றியிலும் கன்னத்திலும் மெல்லிய முத்தங்களை பதித்தார். அந்த அன்பை உண்மையான காதலின் வெளிப்பாடாகவே நினைத்த பவானியின் மனம் நெகிழ்ந்து போனது. சார் என்று வெட்கத்துடன் தலை குனிந்தாள். என்ன சார்னே கூப்பிடுறியா என்று சிரித்தபடி கேட்டார் நல்ல தம்பி. பவானி வெட்கத்தில் பதில் சொல்ல முடியாமல் சிரித்தாள். அங்கிருந்த இருவரும் பைபாஸ் சாலையில் இருந்த பெரிய ஹோட்டலை நோக்கி புறப்பட்டனர். சென்று கொண்டிருக்கும் போதே வானம் கருமேகங்களால் சூழ்ந்தது. முதலில் தூறலாக ஆரம்பித்த மழை சில நொடிகளில் பலமாக பெய்யத் தொடங்கியது. ஹோட்டலை அடையும் நேரத்திற்குள் இருவரின் உடைகளும் நன்றாக நனைந்து விட்டன. குளிர்ந்த காற்று உடம்பை ஊடுருவி சென்றது. மழையில் நனைந்த பவானிக்கு உடல் நடுங்க ஆரம்பித்தது. அதை கவனித்த நல்ல தம்பி அருகில் இருந்த கடைக்கு சென்று 2 ஐஸ்கிரீம்களை வாங்கி வந்தார். அதை பார்த்த பவானி உடனே, எனக்கு ரொம்ப குளிர்து, ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிருக்கு, இப்ப ஐஸ்கிரீம் வேண்டாம் சார் என்று தயக்கத்துடன் கூறினாள். ஆனால் நல்ல தம்பி அவளது பேச்சை காதில் வாங்கவில்லை. ஒன்னும் ஆகாது, கொஞ்சம் சாப்பிடு என்று சிரித்தபடி அவளிடம் நீட்டினார். வேண்டா, உண்மையாவே குளிருது என்று மீண்டும் கூறிய பவானியிடம், நான் இருக்கேன், பயப்படாத என்று நம்பிக்கை தரும் குரலில் கூறியவர் பிடிவாதமாக ஐஸ்கிரீமை அவளுக்கு ஊட்டினார்.
பிறகு அதே ஐஸ்கிரீமில் 2 வாய் தானும் சாப்பிட்டார். அந்த செயலை பார்த்த பவானி, என் மேல இவ்ளோ பாசம் வச்சிருக்கார் என்று மனதாக நம்பினாள். ஆனால் நல்ல தம்பியின் மனதில் ஓடியது வேறு எண்ணம். பவானியின் நம்பிக்கையை இன்னும் ஆழமாக பெற வேண்டும், அவள் தன்னை முழுமையாக நம்ப வேண்டும் என்பதற்காகவே ஒவ்வொரு அன்பான நடத்தையையும் அவர் திட்டமிட்டு வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார். மழையில் நனைந்த உடம்பு, அதன்மேல் குளிர்ந்த ஐஸ்கிரீம், இரண்டும் சேர்ந்ததால் பவானிக்கு தலை மிகவும் பாரமாக இருந்தது. சார், தலை ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்கு என்று நெற்றியை பிடித்து கொண்டாள். அதை பார்த்த நல்ல தம்பி கவலையுடன் நடித்தபடி, கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்தா சரியாயிடும் என்றார். அவர் முன்பே பதிவு செய்து வைத்திருந்த ஹோட்டல் அறையின் சாவியை வாங்கிக் கொண்டார். பிறகு பவானியை நோக்கி, வா மேல போலாம், கொஞ்ச நேரம் உட்காந்து ஓய்வெடுத்தா உடம்பு சரியாயிடும் என்று அமைதியாக கூறினார். பவானியும் தலைவலியால் சோர்ந்து போயிருந்ததால் மறுப்பில்லாமல் அவருடன் நடந்தாள். நடந்து கொண்டிருக்கும்போது நல்ல தம்பியின் கைபேசியில் அழைப்பு வந்தது. சரி வர என்று மட்டும் கூறிவிட்டு அழைப்பை முடித்தார். அதை கேட்ட பவானி, யாராவது உங்களை பார்க்க வந்திருக்காங்களா? நீங்க போயிட்டு வாங்க, நான் இங்கே உட்கார்ந்திருக்கேன் என்றாள். அதெல்லாம் ஒண்ணுமில்ல, 2 நிமிஷம்தான், நீ வா என்று கூறிய நல்ல தம்பி அவளை தனியாக விடாமல் அழைத்து சென்றார். அறைக்குள் நுழைந்ததும் சுற்றிலும் பார்த்த பவானி, இப்ப எதுக்குங்க ரூம் எடுத்திருக்கீங்க? எனக்கு தலை ரொம்ப வலிக்குது என்று தயக்கத்துடன் கேட்டாள். நல்ல தம்பி அமைதியாக புன்னகைத்தார். அவசரப்படாத, மழையில நனைஞ்சிருக்கோம், ட்ரெஸ் காயட்டும், இந்த ஃபேன் காத்துல கொஞ்ச நேரம் இருந்தா உடம்பு சரியாயிடும் என்று சமாதானப்படுத்தினார். பிறகு ஹோட்டலில் வேலை பார்த்து கொண்டிருந்த தனக்கு தெரிந்த பையனை அழைத்து, சூடா ஒரு டீ, தலைவலிக்கு ஒரு மாத்திரையும் கொண்டு வா என்று கூறிவிட்டு தானும் முகம் கழுவ சென்றார். சில நிமிடங்களில் அவர் திரும்பி வந்தார். முகம் கழுவி புத்துணர்ச்சியுடன் வந்த அவர் மெதுவாக வாசனை திரவியத்தை தெளித்துக் கொண்டார். அதற்குள் ஹோட்டல் பையனும் வந்தான். தலைவலியால் மிகவும் சோர்ந்து போயிருந்த பவானி யோசிக்காமல் மாத்திரையை போட்டுக்கொண்டு சூடான டீயை மெதுவாக குடிக்க ஆரம்பித்தாள். சூடான தேநீர் உடலுக்குள் இறங்கியதும் சற்று இதமாக இருந்தது. ஆனால் கண்கள் மெதுவாக கனக்கத் தொடங்கின. மழையின் களைப்பு, தலைவலி, உடல் சோர்வு எல்லாமும் சேர்ந்து அவளை ஓய்வெடுக்க தூண்டின. பவானியின் முகத்தில் தெரிந்த சோர்வை கவனித்த நல்ல தம்பி அவள் அருகில் வந்து மெதுவாக, தலை இன்னும் ரொம்ப வலிக்குதா என்று அக்கறையுடன் கேட்டார். ஆமா, கொஞ்சம் பாரமா இருக்கு, கண்ணை திறக்க கூட முடியல என்று நெற்றியை பிடித்து கொண்டாள் பவானி. அப்படின்னா கொஞ்ச நேரம் படுத்து ஓய்விடு, அவசரம் எதுவும் இல்ல, உடம்பு சரியான பிறகு கிளம்பலாம் என்று மிகவும் இயல்பாக சொன்னார் நல்ல தம்பி. அவர் கூறிய வார்த்தைகளில் எந்த தவறும் இருப்பதாக பவானிக்கு தோன்றவில்லை. அவர் மீது வைத்திருந்த முழு நம்பிக்கையுடன் மெதுவாக கட்டிலில் சாய்ந்து படுத்து கொண்டாள். மழை நின்றிருந்தாலும் ஜன்னல் வழியாக வீசிய குளிர்ந்த காற்று அறையை இதமாக மாற்றியிருந்தது. அந்த அமைதியும் உடல் சோர்வும் தலைவலியும் சேர்ந்து பவானியின் கண்களை மேலும் கணக்க செய்தது. அவள் கண்களை மூடியபடியே அமைதியாக படுத்திருந்தாள். நல்ல தம்பி சில நொடிகள் அமைதியாக அவளை பார்த்து கொண்டிருந்தார். அந்த முகத்தில் தெரிந்த அப்பாவித்தனம், அவர் மீது வைத்திருந்த அளவற்ற நம்பிக்கை, இவை அனைத்தும் அவருக்கு தெளிவாக புரிந்திருந்தன. ஆனால் அந்த நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் அவரிடம் இல்லை. அதற்கு பதிலாக அந்த நம்பிக்கையை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம்தான் அவரது மனதில் மேலோங்கி நின்றது. அவர் மெதுவாக கட்டிலின் ஓரத்தில் வந்து அமர்ந்தார். பவானி என்று மென்மையாக அழைத்தார். அவள் கண்களை முழுமையாக திறக்க முடியாமல் என்று மட்டும் முணங்கினாள். இப்ப பரவாயில்லையா என்று கேட்டபடியே அவளது கைகளை மெதுவாக பற்றினார். பவானி எந்த எதிர்ப்பும் காட்டவில்லை. உடல் முழுவதும் சோர்வாக இருந்ததால் பேசக்கூட அவளால் முடியவில்லை. அவரது தொடுதலை அன்பாகவே எண்ணினாள். அந்த நொடியில் நல்ல தம்பி மெதுவாக அவளை தன்னருகே இழுத்து அணைத்து கொண்டார். மழையில் நனைந்து குளிரால் நடுங்கியிருந்த பவானிக்கு அந்த அணைப்பு ஒரு ஆறுதலாகவே தோன்றியது. காதலித்த மனிதரின் அரவணைப்பு என்று நினைத்தவள் அவரிடமிருந்து விலக முயற்சிக்கவில்லை. அவரும் அவளை அமைதிப்படுத்துவது போல முதுகை மெதுவாக தடவிக்கொண்டே இருந்தார். ஒன்னும் இல்ல, கொஞ்ச நேரம் ஓய்விடு, எல்லாம் சரியாயிடும் என்று மீண்டும் மீண்டும் கூறிய அவரது வார்த்தைகள் பவானியின் மனதில் இருந்த கடைசி தயக்கத்தையும் கரைத்து விட்டன. அவளது கண்கள் முழுவதுமாக மூடிக்கொண்டன. அவள் அரை மயக்க நிலையில் இருப்பதை உணர்ந்த நல்ல தம்பி அந்த சூழ்நிலையை தனக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டார். அந்த நேரத்தில் என்ன நடக்கிறது, அது சரியா தவறா என்று சிந்திக்கக்கூடிய தெளிவான மனநிலையில் பவானி இல்லை. காதலின் மீது வைத்திருந்த நம்பிக்கையும் உடல் சோர்வும்
தலைவலியும் மயக்கமும் சேர்ந்து அவளது சிந்தனையை மங்க செய்திருந்தது. அந்த பலவீனமான தருணத்தையே நல்ல தம்பி தன் சுயநலத்திற்காக பயன்படுத்தி கொண்டார். பவானி அந்த நேரத்தில் எந்த முடிவையும் எடுக்க முடியாத நிலையில்தான் இருந்தாள். அவள் நினைத்தது காதல், அவர் நினைத்தது தன்னுடைய ஆசை. அந்த இரண்டிற்கும் இருந்த வித்தியாசத்தை உணருவதற்கான மனநிலை அந்த கணத்தில் பவானிக்கு இல்லை. காலம் எவ்வளவு கடந்தது என்று இருவருக்கும் தெரியவில்லை. அறைக்குள் மீண்டும் அமைதி நிலவியது. வெளியில் மாலை நேரம் மெதுவாக நெருங்கிக் கொண்டிருந்தது. சிறிது நேரம் கழித்து உடல் சோர்வால் இருவரும் அமைதியாக படுத்திருந்தனர். அதே நேரத்தில் வீட்டில் பரமேஷ் தொலைக்காட்சியில் படம் பார்த்து கொண்டிருந்தாள். படம் பார்த்து கொண்டிருந்தபடியே இப்போது கண்கள் அசந்தனவோ அவளுக்கே தெரியவில்லை. கைபேசி அருகில் இருந்தபடியே சோஃபாவில் சாய்ந்து தூங்கிவிட்டாள். பார்கவியும் அப்படியே. வீடு முழுவதும் அமைதியாக இருந்தது. காலை அவசரமாக ஊருக்கு புறப்பட்டு சென்ற வீராசாமியும் அலமேலுவும் இன்னும் திரும்பி வரவில்லை. வீட்டில் 2 சிறுமிகள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தனர். மறுபக்கம் பவானியின் வாழ்க்கை முற்றிலும் வேறு பாதையை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தது. மஞ்சள் வெயில் மெல்ல மறைந்து மாலை நேரம் நெருங்கிய போதுதான் பவானியின் கண்கள் மெதுவாக திறந்தன. தூக்க கலக்கத்துடன் எழுந்து உட்கார்ந்தவள் சுற்றிலும் ஒருமுறை பார்த்தாள். அடுத்த நொடியே தன் அருகில் நல்ல தம்பி படுத்திருப்பதை பார்த்ததும் அவளது இதயம் வேகமாக துடிக்கத் தொடங்கியது. அவளது மனதில் சொல்ல முடியாத பதற்றம் எழுந்தது. நடந்தவற்றை நினைவுபடுத்த முயன்றாள். மழையில் நனைந்தது, குளிரில் நடுங்கியது. நல்ல தம்பி வற்புறுத்தி ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தது. ஹோட்டல் அறைக்குள் வந்தது. தலைவலிக்கு மாத்திரை போட்டு டீ குடித்தது. அதன் பிறகு உடம்பு மிகவும் சோர்ந்து போனது. ஒவ்வொன்றாக எல்லா நிகழ்வுகளும் அவளது நினைவில் மெல்ல மெல்ல திரும்பி வந்தன. அந்த மாத்திரை போட்ட பிறகுதான் எனக்கு மயக்கம் வந்த மாதிரி இருந்தது என்று நினைத்தவளின் உடம்பே நடுங்கியது. அந்த நொடியில்தான் நடந்ததன் அர்த்தம் அவளுக்கு புரிய ஆரம்பித்தது. அச்சச்சோ, நான் என்ன செஞ்சிட்டேன் என்று தலையில் கை வைத்துக் கொண்டாள். கண்களில் இருந்து கண்ணீர் துளிகள் தானாகவே வழிய ஆரம்பித்தன. தன்னைத்தானே மன்னிக்க முடியாமல் வேதனையில் மூழ்கினாள். அப்போது அவளது நினைவில் கல்லூரி நாட்கள் மின்னின. ஒரு பேச்சுப் போட்டியில் மேடையில் நின்று பெண் பிள்ளைகள் காதலிப்பது தவறு இல்லை, ஆனால் காதலித்தவரையே திருமணம் செய்து கொள்ளும் வரை தங்களுடைய ஒழுக்கத்தை காப்பாற்ற வேண்டும், பெற்றோரின் சம்மதத்துடன் வாழ்க்கையை ஆரம்பிப்பதை உண்மையான காதலின் வெற்றி என்று தைரியமாக பேசியிருந்தாள். அந்த பேச்சுக்காக ஆசிரியர்களின் பாராட்டையும் மாணவர்களின் கைத்தட்டலையும் பெற்றிருந்தாள். அந்த நாளில் பெருமையாக இருந்த அந்த நினைவு என்று அவளது மனதை இன்னும் அதிகமாக காயப்படுத்தியது. மற்றவர்களுக்கு அறிவுரை சொன்ன நானே இன்று என்னுடைய வாழ்க்கையில் இப்படியொரு தவறை செய்துவிட்டேனே என்று நினைத்தவளால் கண்ணீரை அடக்க முடியவில்லை. அழுகையை அடக்க முயன்றாலும் முடியவில்லை. அந்த நேரத்தில்தான் பரமேஷ் நினைவுக்கு வந்தாள். ஐயோ, வீட்ல என்ன தேடுவாளே, அம்மாவும் அப்பாவும் ஊருக்கு போயிருக்காங்க, பரமேஷ் பயந்து போயிருப்பாளே என்று பதறினாள். உடனே அருகில் இருந்த நல்ல தம்பியின் கைபேசியை எடுத்தாள். தன்னுடைய கைபேசி வீட்டிலேயே இருப்பது ஞாபகத்திற்கு வந்தது. வேகமாக பரமேஷுக்கு ஒரு மெசேஜ் அனுப்ப ஆரம்பித்தாள். பரமேஷ், வேலை காரணமா தான் தாமதம் ஆயிடுச்சு, என்ன நினைச்சு கவலைப்படாதீங்க, நான் கொஞ்சம் லேட்டா வீட்டுக்கு வந்துருவேன் என்று எழுதினாள். ஒவ்வொரு வார்த்தையையும் எழுதும் போதும் அவளது கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்து கொண்டே இருந்தது. மெசேஜை அனுப்பிவிட்டு கைபேசியை மெதுவாக கீழே வைத்தாள். ஒரு தவறை மறைக்க இன்னொரு பொய்யை சொல்ல வேண்டிய நிலைக்கு வந்துவிட்டேனே என்று மனதிற்குள் கதறினாள். அவளது அழுகை சத்தம் கேட்டு நல்ல தம்பி மெதுவாக கண் விழித்தார். அவர் எழுந்து உட்கார்ந்து, என்ன பவானி, என்ன தலைவலி இருக்கா என்று இயல்பாக கேட்டார். அவள் அருகில் வந்து அவளது கையை பிடிக்க முயன்றார். உடனே பவானி தன்னுடைய கையை வேகமாக இழுத்து கொண்டாள். தயவு செஞ்சு என்ன தொடாதீங்க என்று கண்ணீர் மல்க கூறினாள். என்ன ஆச்சு, இப்ப எதுக்காக இப்படி அழற என்று ஒன்றும் தெரியாதவர் போல நல்ல தம்பி கேட்டார். அந்த கேள்வியை கேட்ட பவானிக்கு இன்னும் வேதனையாக இருந்தது. நான் உங்களை நம்பினேன், முழு மனசோட நம்பினேன் என்று சொல்லிவிட்டு தலையில் அடித்துக்கொண்டு கதறி அழுதாள். அவளது குரலில் இருந்த வேதனையும் ஏமாற்றமும் அந்த அறை முழுவதும் எதிரொலித்தது. ஆனால் நல்ல தம்பியின் முகத்தில் பெரிதாக எந்த வருத்தமும் தெரியவில்லை. அவள் அழுதால் அழட்டும் என்ற அலட்சிய மனநிலையோடு எழுந்து பாத்ரூமுக்குள் சென்று முகம் கழுவி விட்டு வந்தார். பிறகு எதுவுமே நடக்காதது போல அமைதியாக ஆடைகளை சரி செய்து கொண்டார். பவானியோ இன்னும் கட்டிலின் ஓரத்தில் அமர்ந்தபடி கண்ணீரை நிறுத்த முடியாமல் அழுது கொண்டிருந்தாள். காதல் என்று நம்பிய மனிதன்
தன்னுடைய நம்பிக்கையையே ஆயுதமாக மாற்றிக்கொண்டதை நினைத்து அவளது மனம் முற்றிலும் உடைந்து போயிருந்தது. அந்த ஒரு நாள் அவளது வாழ்க்கையின் போக்கையே மாற்றப் போகிறது என்பதை அப்போது பவானி அறிந்திருக்கவில்லை. அத்தியாயம் 60. நல்ல தம்பியை முழு மனதுடன் நம்பி காதலித்ததன் விளைவு இப்படி ஆகும் என்று பவானி கனவிலும் நினைத்து பார்த்ததில்லை. நாம் மனமாற காதலித்தவன், நம்மை திருமணம் செய்து கொண்டு வாழப் போகிறவன் என்று நம்பியவள், நம்முடைய விருப்பத்தையும் உணர்வுகளையும் மதிக்காமல் திருமணத்திற்கு முன்பே தன்னுடைய ஆசையை நிறைவேற்றிக் கொண்டானே. நாம் பொக்கிஷமாக பாதுகாத்து வைத்திருக்க வேண்டிய பெண்மையை நம்முடைய முழு சம்மதம் இல்லாமலேயே இவன் பறித்து கொண்டானே என்ற எண்ணம் அவளது மனதை நெருப்பாய் சுட்டது. அந்த வேதனையை தாங்க முடியாமல் தலையில் அடித்துக்கொண்டு கதறி அழுதாள். அவளது கண்ணீர் நிற்கவே இல்லை. வாழ்க்கையே ஒரு நொடியில் சிதறிப் போய்விட்டது போல் மனம் உடைந்து போனது. ஆனால் நல்ல தம்பியோ எதுவும் நடக்காதது போல அமைதியாக எழுந்து பாத்ரூமுக்கு சென்று முகம் கழுவி ஆடையை சரி செய்து வெளியே வந்தார். பவானி கதறி அழுது கொண்டிருப்பதை பார்த்தும் ஆறுதலாக ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. இப்ப என்ன நடந்துச்சு? எதுக்காக இப்படி அழற என்று மிகவும் சாதாரணமாக கேட்டார். அத்தோடு நிற்காமல், சரி கிளம்பு, நேரம் அழிச்சு போலாம் என்று அவசரப்படுத்தினார். அவருடைய அந்த அலட்சியமான பேச்சை கேட்டதும் பவானியின் மனம் இன்னும் அதிகமாக உடைந்தது. இங்க நான் உயிரே போனது போல தவிச்சு அழுற. ஆனா இவருக்கு அதை பத்தின கவலையே இல்லையே. தன்னோட காரியம் முடிஞ்சது, எல்லாமே முடிஞ்சது போல நடந்துக்கிறாரு என்று நினைத்தவளுக்கு நல்ல தம்பி மீது அளவில்லாத கோபமும் வெறுப்பும் எழுந்தது. இவ்வளவு சுயநலமா இருக்கிறாரு என்று மனதிற்குள் குமுறி அவள் மீண்டும் அழுகையை அடக்க முடியாமல் தேம்பி தேம்பி அழுதாள். சில நிமிடங்கள் பொறுமையின்றி காத்திருந்த நல்ல தம்பி, கிளம்புறியா பவானி? எனக்கு நேரமாச்சு. நீ ஆட்டோ பிடிச்சு பொறுமையா வீட்டுக்கு போ, நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு அவளுடைய பதிலை கூட எதிர்பார்க்காமல் ஹோட்டலை விட்டு வெளியேறி சென்று விட்டார். அவர் சென்ற பிறகும் பவானி சில நிமிடங்கள் அப்படியே அசையாமல் அமர்ந்திருந்தாள். அழுது அழுது கண்களை வீங்கி இருந்தன. உடல் முழுவதும் சோர்ந்து போய் மீண்டும் மயக்கம் வருவது போல உணர்ந்தாள். மனதை திடப்படுத்திக் கொண்டு மெதுவாக எழுந்தாள். பாத்ரூமுக்கு சென்று முகத்தை கழுவி தன்னை ஓரளவு ஆசுவாசப்படுத்திக் கொண்டாள். பிறகு தன்னுடைய பேக்கை எடுத்துக்கொண்டவள் அதில் எப்போதோ எடுத்து வைத்திருந்த மாஸ்கை எடுத்தாள். யாராவது முகத்தை பார்த்து ஏதாவது கேட்டா என்ன பதில் சொல்றது என்ற பயம் அவளை ஆட்கொண்டது. உடனே மாஸ்கை அணிந்து கொண்டு யாருடைய பார்வையிலும் சிக்காமல் அமைதியாக ஹோட்டலை விட்டு வெளியே வந்தாள். ஹோட்டலை விட்டு சற்று தூரம் நடந்து சென்று சாலையோரத்தில் ஆட்டோவுக்காக காத்திருந்தாள். அப்போது வரை அடக்கி வைத்திருந்த கண்ணீர் மீண்டும் கண்களை நிரப்பியது. புடவையின் முந்தானையில் கண்ணீரை துடைத்து கொண்டவள், படிச்சிருந்தும் மனுஷங்களை சரியா புரிஞ்சுக்காதது நம்மளோட தப்புதானே. இந்த வேதனையை நம்மளுக்கு கிடைச்ச தண்டனையாதான் நினைக்கணும் என்று தன்னைத்தானே சமாதானப்படுத்திக் கொள்ள முயன்றாள். அந்த நேரத்தில் ஒரு ஆட்டோ வர அதை நிறுத்தி ஏறினாள். வீட்டு முகவரியை சொல்லிவிட்டு அமைதியாக ஜன்னல் வழியே சாலையை பார்த்து கொண்டே வந்தாள். ஆனால் மனம் மட்டும் அங்கே இல்லை. ஹோட்டலில் நடந்த ஒவ்வொரு நிகழ்வும் மீண்டும் மீண்டும் நினைவுக்கு வந்து அவளை வாட்டியது. ஆட்டோ ஓடிக்கொண்டிருக்க அவளது கண்களில் இருந்து கண்ணீர் தொடர்ந்து வழிந்தது. டிரைவருக்கு தெரியாமல் அவ்வப்போது முகத்தை திருப்பி கண்ணீரை துடைத்துக் கொண்டே வந்தாள். சிறிது நேரத்தில் வீட்டு வாசலை அடைந்தாள். ஆட்டோவுக்கு பணம் கொடுத்து இறங்கியவள் கேட்டை திறந்து உள்ளே செல்ல முற்பட்டாள். அப்போது வாசலில் பெற்றோரின் செருப்பு இல்லாததை பார்த்ததும் தான் அவளது மனதில் சிறிய நிம்மதி ஏற்பட்டது. மாலை இருள் சூழ ஆரம்பித்ததால் பரமேஷ் வெளியே வந்து வாசல் விளக்கை ஏற்றி வைத்திருந்தாள். அவசரத்தில் கேட்டை மீண்டும் பூட்ட மறந்துவிட்டு உள்ளே சென்று பார்கவியுடன் டிவி பார்த்து கொண்டிருந்தாள். கேட் திறந்திருந்ததை பார்த்த பவானி இந்த சத்தமும் எழாமல் மெதுவாக வீட்டிற்குள் நுழைந்தாள். தங்கைகள் இருவரும் டிவியில் மூழ்கியிருந்ததால் யாருடைய கவனமும் தன் மீது விழவில்லை. அதை பயன்படுத்திக் கொண்ட பவானி நேராக பாத்ரூமுக்குள் சென்றாள். கதவை சாற்றியவள் பைப்பை முழுவதுமாக திறந்து விட்டாள். தண்ணீர் சத்தம் வெளியே கேட்க அந்த சத்தத்தோடு கலந்த அவளுடைய அழுகையும் வெடித்தது. அவ்வளவு நேரம் அடக்கி வைத்திருந்த வேதனை அனைத்தும் ஒரே நேரத்தில் கண்ணீராக வெளியேறியது. எவ்வளவு நேரம் அழுதாள் என்று அவளுக்கே தெரியவில்லை. அழுது அழுது உடம்பில் இருந்த சக்தி முழுவதும் கரைந்து போனது. கால்களில் நிற்கவே முடியாமல் தடுமாறியவள் பைப்பை பிடித்து கொண்டு நின்றாள். தலையில் மீண்டும் மீண்டும் தண்ணீரை ஊற்றிக்கொண்டவள் மனதில் கொதித்து கொண்டிருந்த வேதனையையாவது இந்த நீர் கழுவிச் செல்லுமா என்று ஏக்கத்துடன் கண்களை மூடிக்கொண்டாள். நீண்ட நேரம் குளித்து முடித்த பிறகே அவளுடைய மனமும் உடலும் சற்றே அமைதியானது.
அழுகையால் சிவந்திருந்த கண்களை துடைத்துக் கொண்டவள் ஆழமாக ஒரு பெருமூச்சை விட்டாள். குளித்து புத்துணர்ச்சி கிடைத்தாலும் மனதில் ஏற்பட்ட காயம் மட்டும் இன்னும் மாறவே இல்லை. ஜடம் போல மெதுவாக நடந்து வந்து டிவி அருகில் இருந்த சோஃபாவில் சாய்ந்து படுத்துக் கொண்டாள். தனியாக அறைக்குள் சென்றால் மீண்டும் அழுகை வெடித்துவிடும் என்று பயந்ததால்தான் தங்கைகள் இருக்கும் இடத்திலேயே அமைதியாக படுத்துக் கொண்டாள். ஒரு கையை நெற்றியில் வைத்தபடி மற்றொரு கையால் தலையை தாங்கிக் கொண்டு கண்களை மூடியிருந்தாள். பவானியின் முகம் சோர்ந்து இருப்பதை பார்த்த பரமேஷ் கவலையுடன், ஏன்கா தலை ரொம்ப வலிக்குதா? நான் சூடா டீ போட்டு கொண்டு வரட்டுமா என்று கேட்டாள். சரி என்றால் மெதுவாக. பரமேஷ் உடனே சமையலறைக்கு சென்று சூடாக டீ தயாரித்துக் கொண்டு வந்து பவானியிடம் நீட்டினாள். டீயை வாங்கிக் கொண்ட பவானி, பரமேஷ், தலைவலி மாத்திரையும் எடுத்துட்டு வரியா என்றாள். பரமேஷ் மாத்திரையையும் எடுத்து வந்து கொடுத்தாள். அதை வாங்கி டீயுடன் விழுங்கிய பவானி மீண்டும் சோஃபாவில் சாய்ந்து அமைதியாக படுத்துக் கொண்டாள். வெளியில் அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள் நடந்த அனைத்தையும் நினைத்து கொண்டு மனம் உடைந்து கிடந்தாள். அவளது கண்கள் மூடியிருந்தாலும் மனக்கண்ணில் நடந்த சம்பவங்கள் ஒவ்வொன்றாக வந்து போய்கொண்டே இருந்தன. அந்த நேரத்தில் பார்கவி, பசிக்குது, வா பரமேஷ், சாப்பிடலாம் என்று சொல்லிவிட்டு சுற்றிலும் பார்த்தாள். பிறகு, நான் படம் பார்த்துக்கிட்டே அப்படியே தூங்கிட்டனா, அதான் அக்கா வந்ததே எனக்கு தெரியல என்று அப்பாவியாக சொன்னாள். சரி வா பார்கவி, முதல்ல கை கழுவிட்டு வா, சாப்பிடலாம் என்று கூறிய பரமேஷ் மதியம் அம்மா செய்து வைத்திருந்த தக்காளி சாதத்தை மீண்டும் சூடாக்கி தட்டில் போட்டு தங்கையிடம் கொண்டு வந்து வைத்தாள். தட்டை பார்த்த பார்கவி முகத்தை சுழித்தபடி, என்னக்கா இன்னைக்கு இந்த தக்காளி சாதம் தானா என்று கேட்டாள். சாப்பிட்டு முடித்தவுடன் படுக்கையை விரித்து அவளை படுக்க வைத்துவிட்டு ஃபேனையும் போட்டு போர்வையை மெதுவாக போர்த்தி விட்டாள். மீண்டும் பவானி அருகே வந்து மெதுவாக அழைத்தாள். அக்கா எழுந்திர, கொஞ்சமாவது சாப்பிடவா என்றாள். பவானி கண்களை திறந்து பார்த்துவிட்டு, எனக்கு சாப்பாடு வேண்டாம் பரமேஷ், இப்ப பசிக்கல, நீயும் பார்கவையும் சாப்பிடுங்க என்றாள் சோர்வான குரலில். அதை கேட்ட பரமேஷ் மெதுவாக, பார்கவி சாப்பிட்டு தூங்கிட்டா, நீ வாக்கா, கொஞ்சமாவது சாப்பிடு, எனக்கு தனியா சாப்பாடு என்னவோ மாதிரி இருக்கு என்று கெஞ்சியபடியே அவள் அருகில் உட்கார்ந்திருந்தாள். பரமேஷ் தனக்காக சாப்பிடாமல் காத்திருக்கிறாளே என்று நினைத்த பவானியின் மனம் இன்னும் கனத்தது. தங்கையின் அன்பை பார்த்ததும் அவளது கண்கள் மீண்டும் கலங்கின. ஆனால் அந்த கண்ணீரை வெளியில் காட்டாமல் அமைதியாக விழுங்கிக் கொண்டாள். பரமேஷ் தனக்கும் பவானிக்கும் தட்டில் சாதம் போட்டு கொண்டு வந்து பவானியின் அருகில் ஒரு தட்டை வைத்தாள். கை கழுவி விட்டு வந்து தட்டை எடுத்துக்கொண்ட பவானி, என்ன குழம்பு பரமேஷ் என்று கேட்டுக்கொண்டே சாதத்தை போட்டுக்கொள்ள முயன்றாள். உடனே பரமேஷ், இது தக்காளி சாதாக்கா என்றாள். அந்த ஒரு வார்த்தையை கேட்டதும் பவானியின் நினைவில் காலையில் நடந்தது எல்லாம் வந்து போனது. ஊருக்கு போகும் அவசரத்தில் அம்மா சீக்கிரமாக தக்காளி சாதம் செய்து வைத்து மதியம் இதையே சாப்பிட்டுக் கொள்ள சொல்லி சென்றது அவளுக்கு ஞாபகம் வந்தது. நாங்களும் மதியம் சாப்பிடலக்கா, டிவில படம் பார்த்துட்டே இருந்தோமா, அப்படியே தூங்கிட்டோம் என்றாள். எப்போதும் தங்கைகளிடம் அன்பாகவும் உற்சாகமாகவும் பேசும் பவானி அன்று மனவேதனையில் இருந்ததால், சரி நீ சாப்பிடு பரமேஷ் என்று மட்டும் சொல்லிவிட்டு கொஞ்சமாக சாதத்தை தட்டில் போட்டு கொண்டாள். ஒரு வாய் சாதத்தை வாயில் வைத்தாள். ஆனால் காதலனை நம்பி ஏமாந்து விட்டோமே என்ற எண்ணம் மீண்டும் மனதை பிழிந்தது. அந்த வேதனையில் அவளால் உணவையே விழுங்க முடியவில்லை. சாதத்தில் ருசியும் மனமும் இருந்தும் அதை ரசித்து சாப்பிட மனம் வரவில்லை. தட்டில் இருந்த சாதத்தை விரலால் கிளறிக்கொண்டே அமைதியாக உட்கார்ந்திருந்தாள். பரமேஷுக்கோ மதியத்திலிருந்து எதுவும் சாப்பிடாததால் பசி அதிகமாக இருந்தது. அதனால் அவள் விரைவாக சாப்பிட்டு முடித்தாள். பிறகு பவானியின் தட்டை பார்த்தாள். ஏன் பவானிக்கா, மாத்திரை போட்டு என்ன தலைவலி சரியாவலையா என்று அக்கறையுடன் கேட்டாள். என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் பவானியின் கண்கள் மீண்டும் கலங்கின. இன்னும் ஒரு வார்த்தை பேசினாலே அழுது விடுவோமோ என்று பயந்தவள் என்று மட்டும் சொல்லி மெதுவாக தலையசைத்தாள். அதை நம்பிய பரமேஷ், சரிக்கா, இப்போதானே மாத்திரை போட்டிருக்க, கொஞ்சம் சாப்பிட்டு படுத்து தூங்கினா தலைவலி சரியாயிடும் என்று ஆறுதல் சொல்லிவிட்டு சாப்பிட்ட பாத்திரங்களையும் குக்கரையும் எடுத்துக்கொண்டு கழுவு சென்றாள். பரமேஷ் சமையல் அறைக்குள் சென்றதும் பவானி சாப்பிடாமல் இருந்த சாதத்தை அமைதியாக எடுத்துக்கொண்டு போய் ஒரு பாலித்தீன் கவரில் போட்டு டஸ்ட்பினில் போட்டு விட்டாள். எதுவும் நடக்காதது போல கை கழுவி விட்டு வந்து, கொடு பரமேஷ், நான் பாத்திரம் தேய்க்கிறேன் என்றாள். உடனே பரமேஷ் சிரித்தபடி, உனக்கு தான் தலை வலிக்குதேக்கா, நீ போய் படுத்து தூங்கு, இன்னைக்கு தக்காளி சாதம் மட்டும் செஞ்சதுனால பாத்திரமும் கொஞ்சமா தான் இருக்கு,
எல்லாத்தையும் நானே கழுவிட்டு வந்துடுறேன் என்றாள். அப்படி சொல்லிவிட்டு மளமளவென எல்லா பாத்திரங்களையும் கழுவி வைத்தாள். பிறகு அடுப்பையும் சமையலறையும் சுத்தமாக துடைத்துவிட்டு அறைக்குள் வந்தாள். பவானிக்கோ தூக்கம் வரவில்லை. இருந்தாலும் படுத்துக்கொண்டால் கொஞ்ச நேரமாவது மனது அமைதியாக இருக்கும் என்று நினைத்தவள் பரமேஷ் வேலை முடித்து வருவதற்குள் சென்று அமைதியாக படுத்துக்கொண்டாள். சில நிமிடங்களில் பரமேஷும் எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு சமையலறையை ஒருமுறை பார்த்துவிட்டு பார்கவியின் அருகில் வந்து படுத்தாள். அந்த நேரத்தில் வீட்டின் அமைதியை கலைக்கும் விதமாக காலிங் பெல் அடிக்கும் சத்தம் கேட்டது. அந்த சத்தத்தை கேட்ட பரமேஷ் உடனே எழுந்து வாசலை நோக்கி நடந்தாள்.